ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூவி ஃபார்ம்ஸ். நம்ம பூவி ஃபார்ம்ஸில் ஒரே கல்லில் 2 மாங்கான்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. வீடியோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நான் பார்த்தீங்கன்னா காடை ரெகுலராக பண்ணிகிட்ருக்கேன், எல்லாருக்கும் தெரியும். ஸோ காடை கூடயே நம்ம நாட்டுக்கோழியும் தேவைப்படும் போது உள்ளே வாங்கி விட்டு வளர்த்துருவோம். நாட்டுக்கோழி நான் 3 வாரம் ப்ரூடிங்கில் இங்கேயே யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த ப்ரூடிங்கே யூஸ் பண்ணுவேன். இதில் என்ன ஒரு சேஃப்னு நம்ம பார்த்திங்கன்னா, நாட்டுக்கோழியை நம்ம காடைங்களை ஓட்டி விட்டுருவோம், அடங்கினா கூட ஹீட்டு பற்றாமல். ரெண்டாவது, இதுக்குன்னு தனியாக நம்ம செலவு எதுவும் பண்ண போகிறதில்ல. காஸ்ட்டு கட்டிங்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். யாராவது புதுசாக காடை பண்ண உள்ளே வரீங்கன்னா தயவு செஞ்சு இந்த டைமில் உள்ளே வராதிங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஃபீட் ரேட்டு ஏறிடுச்சு, சிக்கு ரேட்டு ஏறிடுச்சு. ஆனால் காடை ரேட்டு, சேல் பண்ணுற ரேட்டு குறைஞ்சிடுச்சு. ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா 100%, 200% லாஸில் தான் போய் முடியும் புதுசாக உள்ளே வரவங்களுக்கு. ஆல்ரெடி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். வேறு ஆப்ஷன் இல்லை. பிஸ்னஸ் விடக்கூடாதுன்னு தான் இப்போ பண்ணுற மாதிரி இந்த சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு. ஸோ தயவு செஞ்சு உள்ளே வரவங்க இப்போதைக்கு உள்ளே வர வேண்டாம். இது என்னோடய கருத்து. ஸோ இது 2 in 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் கட்டிங் நமக்கு ரொம்ப சேஃபாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி விடுறதுனால எந்த பிரச்சனையுமே வந்ததில்லை. இது மாதிரி விடுறதுனால பிரச்சனை வரும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. காடையும் சேஃபாக இருக்குது, நாட்டுக்கோழி சிக்ஸும் சேஃபாக இருக்குது. நம்ம தனித்தனியாக ப்ரூடிங் போட்டு ஹீட்டு டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ யாராவது இந்த மாதிரி ஐடியா இருந்ததுன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு காஸ்ட் கட்டிங் ரொம்ப நல்லாவே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.